வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாக முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயருக்கு இசை பாடுவீர். அவரது புகழை மாட்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 3வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புனிதமான நாளிலே இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நம் அனைவருடைய ஆன்மீக வாழ்வின் பலத்தை கொடுப்பதை நாம் உணர முடிகிறது. எம்மாவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அந்த சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து அவர்களுடைய சந்தேகங்களுக்கு ஆன்மீக உரமீட்டுகிறார். அவர்களை பலப்படுத்துகின்ற பொழுது இயேசுதான் தங்களோடு கடந்து வருகிறார் என்பதை மறந்தவர்களாக எங்களோடு தங்கும் என்று ஆண்டவரை அழைப்பு விடுக்கிறார்கள். இறைவனுடைய எதிர்பார்ப்பு இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்று ஆதியிலே ஆதாம் ஏவாள் இருவரும் தவறு செய்த அந்த நொடி பொழுதிலிருந்து இன்று வரை இறைவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது, ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கும் என்று இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த அளவிற்கு இறைவன் நம் மீது அன்பையும் பராமரிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது நாம் மனம் திருந்தவர்களாக இயேசுவை வரவேற்போம், நம்மோடு தங்கச் சொல்லுவோம். நம்மில் அவர் இணைந்து வாழுகிற பொழுது நம் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் அறியாமையும் அவர் வெளிப்படுத்தி அவருடைய அன்பின் குழந்தைகளாக நம்மை வழிநடத்த இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுக்கொண்ட நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க எங்களுக்கு செய்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 14 மற்றும் 22 33 முடிய. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில்
அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதாரிடம் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையிலிருந்து விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். தூயவனை படுகுழியை காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருந்தார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்றும் பொழிலறிந்திருந்தார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை
மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்றே கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 17-21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையென அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்து அல்ல, அவர் செயல்படியே தீர்ப்பு வழங்குகின்றார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாக வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்றே கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு உள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர் நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுக்கிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள்.
இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சியை அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவரை போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு பந்தியில் அமர்ந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்கு எழுப்பப்பட்டார். அவர் சீமோனுக்கு தோன்றி அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்கள் எடுத்துரைத்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். கிறிஸ்து பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 3வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு காலத்தில், அதாவது முதல் வாரத்தில் இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல விதையை போல ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு பிறகு சீடர்கள் அனுபவித்த சொல்லுன்னா மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சி இந்த எம்மாவு பயணம் என்பதையும் வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். காரணம் என்னவென்றால், மகதலா மரியாவுக்கு தோன்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு இருட்டறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற சீடர்களுக்கு தோன்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் 2 சீடர்கள் எம்மாவு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியில் அவர்களை அறியாதவர்களைப் போல அவர்களோடு இணைந்து பயணிக்கிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எம்மாவு பயணத்தை நோக்கி இந்த பயணித்துக் கொண்டிருக்கின்ற சீடர்களைப் போல நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் உண்மைகளை அறியாமலும் பொய்மைகளை அறியாமலும் நாமும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற தருணங்கள் எத்தனையோ எத்தனை. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இந்த சீடர்கள் 3 ஆண்டுகள் அவரோடு பயணித்து வந்தவர்கள். அவருடைய பணி வாழ்விலே இறையாட்சியை பற்றி தன்னுடைய வார்த்தைகளினால் போதித்தவர்கள். இந்த அளவிற்கு அந்த வார்த்தைகளை உள்வாங்கியவர்கள். இயேசுவினுடைய புதுமைகளை கண்கூடாக கண்டவர்கள். எந்த ஒரு மனிதர்களுக்கும் கிடைக்காத மாபெரும் பாக்கியம். அவர்களுக்கு எழுகின்ற சந்தேகங்களை எல்லாம் மாலை நேரத்திலோ காலை நேரத்திலோ இயேசுவோடு அமர்ந்து எல்லா விதமான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொண்டார்கள். எனவே ஆண்டவருடைய இந்த பணி வாழ்வு, இந்த மன்னக வாழ்வு, இந்த மன்னகத்திலே அவர் எதற்காக மனிதனாக பிறந்தார், எதற்காக பாடுகளை ஏற்கப் போகிறார், எதற்காக மரிக்கப் போகிறார், எப்படி அவர் உயிர்த்தெழப் போகிறார் என்பதை கூட நுணுக்கமாக அறிந்து வைத்தவர்கள் தான் இந்த சீடர்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத மாபெரும் பாக்கியம் இந்த 12 நபர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. இப்படி அனைத்து விளக்கங்களையும் முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கிற சீடர்கள் எப்பொழுது ஆண்டவரை யூதர்கள் கைது செய்து அவரை முழுவதுமாக மரணத்திற்கு அழைத்து சென்றார்களோ அந்த நொடி பொழுது முதல் ஏதோ எம்மாவு நோக்கி பயணிக்கின்ற வரையில் இயேசுவினுடைய பிரசன்னத்தையும் இயேசுவினுடைய வார்த்தைகளையும்
இயேசுவினுடைய புதுமைகளையும் அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். காரணம் என்னவென்றால், தங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிட்ட ஒரே ஒரு காரணம்தான். எங்கே நாமும் இந்த இயேசுவை போல சிலுவையில் அறையப்பட்டு விடுவோமோ, எங்கே எனது குடும்பம், எனது உறவுகள் முழுவதுமாக இந்த மண்ணுலகிலே தனிமரமாக்கப்படுவார்களோ என்ற மனதிற்குள்ளாக எழப்பட்ட கவலைகளுக்கு மத்தியிலே இயேசுவை கூட அவர்கள் உதறி தள்ள ஆரம்பித்து விட்டார்கள். எனவேதான் இயேசுவினுடைய உயிர்ப்பினுடைய அந்த நிகழ்ச்சியினை மகதலா மரிய சீடர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஓடினார்கள், கல்லறையை பார்த்தார்கள், வெற்று கல்லறையை பார்த்தார்கள். எனவேதான் இந்த எம்மாவு சீடர்கள் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு உரிய பெண்கள் மலைப்புக்கு உள்ளாக்கினார்கள், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், நான் கண்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் எங்கள் சீடர்கள் சென்று பார்க்கின்ற பொழுது வெற்று கல்லறை மட்டும்தான் பார்த்தார்கள், இயேசுவை காண முடியவில்லை என்று. ஆமன்று பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சீடர்களை போல பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எத்தனையோ உண்மைகளை அறிந்தும் அறியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே அந்த உண்மைகளுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று அறியாமல் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எம்மாவு நோக்கி பயணிக்கிற பொழுது கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அவர்களோடு இயேசு கடந்து வருகிறார் என்று. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு விட்டன என்று லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகிறார். ஏனென்றால் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது என்றால் இன்று வரை அவர்கள் வாழ்விலே போராட்டங்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. மன்னக பயணம் இந்த மன்னகத்தோடு முடிந்துவிடும் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் விண்ணகத்திலே இறைவன் நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போய் இயேசுவோடு பயணிப்பதை அவர்கள் மறந்து, உமக்கு மட்டும்தான் தெரியவில்லை என்று இயேசுவிடமே இயேசுவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர்கள் ஒப்புத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பொழுதுதான் அவர்கள் இயேசுவை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்று. திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் அற்புதமான ஒரு செய்தியை ஆழமாக உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது. அது தீமையாக இருக்கட்டும், அது உண்மையாக இருக்கட்டும், ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் தீமை உண்மையை அடைத்து வைக்க முடியாது, உண்மையும் தீமையை தனக்குள் சேர்த்து வைக்க முடியாது. தனக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற அது தீமையாக இருக்கட்டும் நன்மையாக இருக்கட்டும் அதற்குரிய பாதையில் தான் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சீடர்களும் அறியாமையோடு நடந்து கொண்டிருந்த தருணத்திலே இயேசு அவர்களுக்கு மத்தியிலே தோன்றி தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் இறை வார்த்தையை நமக்குள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அவர் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லையா என்று முழுவதுமாக இயேசுவினுடைய பிரசன்னத்தை அறிந்தவர்களாக மீண்டுமாய் சீடர்களிடம் சென்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட தருணங்கள் எத்தனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மைக்கு ஒருபுறம் போராடி கொண்டிருக்கிறோம், பொய்மைக்கு ஒரு முறை போராடி கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே உண்மையை மறந்தவர்களாக பொய்மையான இந்த உலகத்திலே திணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே இந்த எம்மாவு சீடர்களோடு பயணித்து வருவது போல பயணித்துக் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறார். எந்த அளவிற்கு அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களோடு தங்கும் என்று அவரை வற்புறுத்தி அவரோடு தங்க வைத்தார்களோ அப்பொழுதுதான் இயேசுவினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டார்கள். நாமும் இயேசுவை நமக்குள் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். நாம் செய்கின்ற தவறுகளை உணர்ந்து கொள்வதற்காக இயேசுவை அழைப்போம். நாம் எந்த அளவிற்கு இறை பிரசன்னத்தை விட்டு விலகி சென்றோமோ அந்த தருணத்திற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பை கூறி, ஆண்டவர் எங்களோடு வந்து தங்கும், எங்கள் குறைகளை வெளிப்படுத்தும், எங்கள் கண்களை திறந்துவிடும், எங்கள் பாவ வாழ்வை முழுவதுமாக அழித்து உம்முடைய பாதையில் அழைத்து செல்லும் என்று இந்த எம்மாவு சீடர்களைப் போல எப்பொழுது நாம் அழைக்கின்றோமோ அப்பொழுது இயேசு நம்மோடு தங்குவார், நம்முடைய வாழ்வை வெளிப்படுத்துவார். நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி நம்முடைய பாதைகளை தூய்மைப்படுத்தி நமக்கு முன்னதாக அவர் கடந்து செல்லுவார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னதாக மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்கு முன்னதாக உயிர்த்தெழுந்திருக்கிறார்.
இந்த உயிர்ப்பின் பெருவிழாவிலே கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருமே இன்று எம்மாவு சீடர்களுக்கு இயேசு வெளிப்படுத்தியது போல நாமும் இயேசுவிடம் நம்மை அழைத்து செல்லுவோம். அப்பொழுது இயேசு நம்மை வெளிப்படுத்துவார். நாம் யார் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய அன்பின் பாதையில் அழைத்து செல்ல இதோ இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பரிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர்
ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு பகிர்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் வகுந்தவராய் இருதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன். உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே. பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரே உன்னை தேடினேன். நீலவில்லா வானம் போலவே நீ எல்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே. அவர் அப்பத்தை பிடும் பொழுது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிர் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக்கும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி நீங்கள் என்றும் பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.